இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த அருமையான கால வேளையிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்க அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார். வசனம் சொல்லுது. சங்கீதக்காரனுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய சங்கீதம், நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நமக்கு எல்லாவற்றிலும் உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படும். எந்த காரியமா இருந்தாலும் உயர்வை பெற்றுக்கொள்ளணும். படிப்புல ஒரு உயர்வு வரணும், வேலையில ஒரு உயர்வு வரணும், பிசினஸ்ல ஒரு உயர்வு வரணும், குடும்பத்துல பொருளாதாரத்துல ஒரு உயர்வு வரணும், எல்லாத்திலும் ஒரு உயர்வு வரணும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, அவர் உன்னை உயர்த்துவார் என்றுதான் சொல்லுது. உயர்வு எங்க இருந்து வருது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரம் ஜோதிகளின் பிதாவிற்கு இறங்கி வருது. அதனால அவர் உன்னை என்ன செய்வாராம்? உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அவர் நமக்கு உயர்த்துவதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. மேலே சொல்லப்பட்டு, நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும், வழியை கை கொள்ளணும். காத்திருந்தல் கை கொள்ளுதல் 2 காரியத்தை செய்வோமானால் பூமி சுதந்திரத்துக்குள் அவரை உயர்த்துவார். அந்த பூமியில உங்களை வாழ்விக்க, ஆசீர்வதிக்க, பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து கிடைக்கத்தக்கதாக அவர் என்ன செய்வாராம்? நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். உயர்த்துவார். எப்போ உயர்த்துவாராம்? காத்திருக்கும் போது. நீ எல்லா காரியத்துக்கும் நம்ம அவசரப்பட்டு அந்த காரியம் இந்த காரியம் பண்ண, கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும். காத்திருப்பது மாத்திரமல்ல, வழியை கை கொண்டால் அவர் உன்னை உயர்த்துவார். உயர்வு வேணும். ஆனா எப்படி வரும் பாருங்க. இன்னைக்கு நல்லா படிக்கணும், படிச்சு நல்லா பாஸ் ஆகிடும், எல்லாத்திலும் ஹை மார்க் வாங்கணும், எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா என்ன செய்யணும்? நாம சரியா படிக்கணும். சில சமயங்கள் அநேகர் படிக்காம வருவாங்க. வராம வந்துட்டு எனக்கா ஜாப் பண்ணுங்க ஐயா, நான் நல்லா எக்ஸாம் எழுதணும், ஜாப் பண்ண. அப்ப நாம கேட்போம், நீ படிச்சியா அப்படின்னு கேட்போம். படிச்சா தான் ஆண்டு உதவி பண்ணுவார். நீ படிச்சுட்டு ஒருவேளை மறந்து போனா கர்த்தர் உதவி செய்வாரு. ஆனா படிக்கவே இல்லாம எனக்கு நீங்க ஜாப் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன். அப்போ கர்த்தரு காத்திரு, வெயிட் அப்பான் தி லார்ட். ஆண்டவருக்காக நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் பாருங்க, இது செய்யலாமா, எப்ப செய்யலாம்னு வெயிட் பண்ணு. வெயிட் பண்ண நம்ம ஆத்திரப்பட்டு சில காரியங்கள் பண்ணுவதனால நாம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. வழியை கை கொள். கர்த்தர் எந்த வழி நடத்துகிறார்? சரியான வழி, செம்மையான வழி நடக்கும்போது நமக்கு ஒரு உயர்வு தன்னால உண்டாகும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறும். அந்த காலையிலே உண்மையா இருக்கும்படி, கர்த்தர் வழியை கை கொள்ளும்படி, கர்த்தருக்கு காத்திருக்கும்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு என்ன ஆகும் தெரியுமா? உன்னை உயர்த்து கொண்டே இருப்பார், உயர்த்து கொண்டே இருப்பார். பாருங்க, நீங்க நம்ம யோசேப்பை பத்தி பார்க்கிறோம். யோசேப்பு எவ்வளவோ கஷ்டப்பட்ட பாருங்க. அவன் குடும்பத்திலிருந்து பிரிந்து போன பொழுது, எகிப்துக்கு அவன் கொண்டு போகப்பட்ட பொழுது அவனுடைய உயர்வை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படி உயர்த்தப்பட்டான்? போத்திபார் வீட்டிலேயே உயர்த்தப்பட்டான். அவனை செய்யாத தப்பை அவன் மேல பழி போட்டாங்க. மறுபடி அவன் என்ன செய்யறான்? செய்யாத தப்ப பழி போட்டதுனால அவன் மறுபடி சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையிலே என்ன செய்யப்பட்டான்? அவன் சிறைச்சாலையிலே உயர்த்தப்பட்டான். சிறைச்சாலையில இருந்து அதுக்கப்புறம் நேரா பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக காரணம் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து காத்திருந்தான். பல வருஷங்கள் காத்திருந்தான். கர்த்தருக்கு பயந்து பாருங்க, அவர் வழிகளிலே நடந்தான். தவறான காரியங்கள்ல போத்திபாரின் மனைவி மேல் பழி சொல்லும் போது அவன் இவ்வளவு இழுக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்? நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். அப்படியானால் கர்த்தர் வழிகளை கை கொண்டபடியினாலே, கர்த்தர் காத்திருந்தபடியினாலே ஒரு பெரிய உயர்வை பாருங்க. பார்வோன் அந்த 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 எகிப்து நாட்டுக்கே ஒரு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு காலையில் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது, நீங்க காத்திருந்து வழியை கை கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றபடி எல்லாம் செய்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அது நடக்கும். அது யாராலும் மாற்ற முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கலா நடக்கும். நீ கர்த்தரை கீழ்ப்படிந்து அவர் ஆசீர்வாதங்களை தேடி வரும். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு வரும். உண்மையுள்ள இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தேடி வரும் என்று வசனம் சொல்லுது. காலையில் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா?
கீழ்ப்படிதல் இருக்கிறதா பாருங்க. கர்த்தருக்காக நீ காத்திருக்கீங்களா? அவர் வழியின்படி நடக்கிறீங்களா? அப்படியானால் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். பூமியை சுதந்திரத்துக் கொள்ள உலகத்தில் இருக்க நாள் வரலும் ஒரு உயர்வு. கர்த்தர் எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அதே போல உயர்த்துவார். இல்லாவிட்டால் பாருங்க, உயர்த்துவர் மட்டும் இல்லை, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கண்ணால பார்ப்ப, அவனுக்கு விரோதமாய் இருந்தவர்கள் தான் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடு பார்ப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் என்னை உயர்த்தும்படி உன்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஒப்புக்கொண்டு இன்னைக்கு, ஆண்டவரே, நான் உம்முடைய வழியில் நடக்க விரும்புகிறேன், உமக்காக நான் காத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு காலையில் நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா உன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு நாள் உயர்வு இல்லை, நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு கையெழுத்து சேர வேலைகள் ஆசீர்வாதமும் இல்லை, எனக்கு உயர்வு இல்லை, பல வருஷமா அதே பொசிஷன்ல இருக்கிறேன், எனக்கு உயர்வு இல்லை என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்று, கர்த்தரை காத்திருந்து அவருடைய வழியை அவர் என்ன சொல்லுகிறாரோ உண்மையான வழியில, நீதியான வழியில, நேர்மையான வழியில, செம்மையான வழியில அந்த வழி நீங்க நடக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளில் கொடுப்பார். அவரை மட்டும் நோக்கி பாருங்க. உண்மை உள்ளவன் ஆசீர்வாதத்தை பெறுவது போல கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற இந்த காலை வழியில் ஒப்புக் கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களையும் உன் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.